அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். பாருங்க, நம்மளுடைய பாரம்பரிய ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறது சொல்றது. இப்ப பார்க்க போனா என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அப்பா இவர் தான் சேவி கவுண்டர், என்னுடைய அண்ணன் கணேசன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய பாரம்பரியமான ஒரு விவசாய குடும்பம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய காலங்காலமா முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர் பழக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ஏர் ஓட்டி தானே சொல்ல போனா விவசாயமே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காளை மாட்டை வச்சுக்கிட்டு எல்லாம் ஏர் ஓட்டிக்கிட்டு இந்த மாதிரி காட்டி உழுது அதன் பிறகுதான் அந்த சிறப்பான சொல்ல போனா விவசாயமே செஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முறையில என்னுடைய அப்பா மூலமா வந்து என்னுடைய அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பெரிய ஒரு சொல்லப்போனா மிகப்பெரிய அளவில் 2 காளைகள் வச்சிருந்தான். அதை பத்தி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்ப அந்த காளைகள் 2மே சேல் பண்ணியாச்சு. இப்ப சேல் பண்ணிட்டு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதா இப்போ ஒரு 1.5 வயசு இருக்கும். அந்த கண்ணுக்குட்டியினுடைய வயசு வந்து 1.5 வயசு தான் இருக்கும் இந்த காளை மாடுக்கு வந்து. இப்ப வந்து இது வந்து ஏர் பழக்கிறாங்க. இப்ப சொல்ல போனா இப்ப குறிப்பா தமிழ்நாட்டிலேயே ஒரு சில இடத்துல அதாவது ஒரு சில வீட்டுல தான் இந்த மாதிரி மாடு வச்சிருக்காங்க. இப்ப சொல்ல போனா நாங்க மேட்டூர் வட்டாரத்துல கொளத்தூர் பகுதியை சேர்ந்த சந்திரூர் அப்படிங்கிற கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துல சொல்லப்போனா மாடு வச்சிட்டு இருக்கிறவங்க சொல்லப்போனா விரலுட்டி என்ன ஒரு 4 பேர் 3 பேர் கூட கிடையாது இந்த மாதிரி ஏர் மாடு வச்சிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ல போனா. அப்படிப்பட்ட அரிய ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் அது இந்த ஏர் கலப்பி வச்சிட்டு. இப்ப யாரு பார்த்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா டிராக்டர் அப்படிங்கறத டிராக்டர் வச்சு நவீனமான முறையில உழவு செஞ்சுறாங்க. ஆனா என்னுடைய பாரம்பரியமான என்னுடைய அப்பா என்னுடைய அண்ணா இவங்க எல்லாம் சேர்ந்து காலங்காலமா எப்படி நம்மளாம் செஞ்சாங்களா அதே மாதிரி இந்த மாதிரி பாரம்பரியமான முறையில இந்த தெக்குத்தி காளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காங்கேயம் காளையை வச்சு சிறப்பான முறையில ஏர் பழக்கிறாங்க. என்னுடைய அப்பா கிட்ட இது எந்த மாதிரி முறையில பழக்கிறாங்க அப்படிங்கறது வந்து நம்ம தெரியும். ஏர் பழக்கிறது அப்படின்னு சொல்ல போனா காலங்காலமா ஏர் பழக்கிறதா சொல்றீங்க. இது எந்த மாதிரி வகையில இது ஏர் பழக்குவீங்க? கண்ணுக்குட்டியில 1.5 வயசு 2 வயசுக்குள்ள பிடிச்சி அதை கொண்டாந்து நோகம் கலப்பை கன்னிக்கவுரு எல்லாம் போட்டு அதை கட்டி ஒரு நாளைக்கு சும்மா நோகத்தை கட்டி ஓட்டி அப்பாரம் 2 நாளைக்கு ஓட்டிவிட்டு அப்பாரம் கலப்பை அப்படி கட்டி தேலை கட்டி ஓட்டணும். ஒரு 2 நாளைக்கு ஓட்டினா அப்பாரம் சரியா போயிடும். அப்படித்தான் நாங்க காலாகாலமா நாங்க ஓட்டி பண்ணி பண்றது. தேலை கட்டி ஓட்டுறதுன்னா எப்படி என்ன மேலா வர மாதிரி. இப்ப வந்து வெறும் கட்டையை தானே கட்டி ஓட்டுறீங்க? இன்னைக்கு தான் முன்ன போட்டுனது. அதனால மரத்துல போகுதா இல்லையான்னு ஓட்டி பார்த்தேங்க. இப்ப இந்த 2 மாடு வந்து பாத்தீங்கன்னா நுகத்து மூலமா வந்து இணை பிரியாம போகுதா அப்படிங்கறதுக்காக ட்ரைனிங்காக தான் எங்கனாச்சும் திருவிழு போடுதா இறஞ்சல் பண்ணுதா அப்படின்றதுக்கோசரம் இந்த கட்டை கட்டி ஓட்டி பார்க்கறது. நல்லா போனா அப்பாரம் கலப்பை வச்சுக்கிறது. கலப்பையும் கட்டி மேலா வர மாதிரி ஓட்டுறது. அப்பாரம் நல்லா போச்சுன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமா விட்டு அப்புறம் உடனே ஏர் பழக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு நாளையில பழக்கணும் இது பழகிக்கும்? ஒரு 8 நாளைக்கு ஓட்டினா சரியா போயிடும். 8 நாளைக்கு ஓட்டினா சரியா போயிருமா? அப்புறமேட்டு இந்த மாதிரி காடு முழுசுமே ஓட்டலாம். காடு முழிச்சா கலப்பை கட்டி ஓட்டலாம். சரி, இந்த காளையை வந்து இந்த மாதிரி ஏர் பழகிட்டு எத்தனை வருஷம் வச்சிருக்கு வரைக்கும் ஓட்டுவாங்க? 10 வருஷத்துக்கு. இது சங்காம ஓடுமா? அது 10 வருஷம் வயல் ஓட்டுறது, மேட்டுக்காட்டு உழவு ஓட்டுறது, பரம்பு கட்டி ஓட்டுறது, வண்டி ஓட்டுறது எல்லாம் 10 வருஷத்துல ஓட்டுவாங்க. 10 வருஷம் ஓட்டுவாங்க. அதுக்கு மேலதான் கொஞ்சம் தங்கி போயிட்டா வித்து விட்டு திருப்பி வேற வாங்குவாங்க. சரி, நீங்க காலங்காலமா நம்ம வந்து பாரம்பரிய விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 ஏர் 3 ஏர்லாம் ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி எப்படி ஓட்டுவாங்க? ஆமா, முன்னேறி ஒரு ஏர் முன்ன போனா பறவை 3 ஏர் பறவை அது பறவை போகணும். அது போய் சரல் காட்டுக்காரெல்லாம் 4 ஏர் தான் கட்டி ஓட்டுவான். ஓட்டுனா 1 முறை ஒன்னா ஓட்டிக்கிட்டு தான் ஓட்டுவாங்க. அப்படித்தான் ஓட்டி சாமம் இருப்பாங்க, ஆரியம் இருப்பாங்க, கம்பு இருப்பாங்க. எல்லாமே அப்படித்தான் பண்ணுங்க. அப்ப இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி 4 ஏர் 3 ஏர்ல ஓட்டுறீங்க. ஒரு ஏக்கரை காடு ஓட்டுறேன்னா எத்தனை நாளைக்கு ஓட்டினா இந்த மாதிரி காட்டை நம்ம ஓட்டணும்? ஒரு ஏர்ல ஓட்டினா 2 நாள் ஆகும். 2 ஏர் 3 ஏர் ஓட்டினா காத்தால போட்டுனா 10-11 மணிக்கு ஓட்டி போடலாம். ஒரு ஏக்கரா 2-3 ஏர்ல ஓட்டினா 11 மணிக்கெல்லாம் ஓட்டி போடலாம். 2 ஏக்கரா காட்டை 2 ஏக்கரா காட்டை. ஒரு காட்டை வந்து விவசாயம் பண்றதா இந்த மாதிரி மாட்டுல உழவு ஓட்டும் போது எத்தனை உழவு ஓட்டுவீங்க? 4 உழவு 5 உழவு ஓட்டி விடுவோங்க. 5 உழவு இப்படி வர உழவா இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டா இப்படி ஓட்டி விட்டா அதுலயும் ஓட்டிக்க. நீங்க புழுதி அப்படி எந்திரிச்சு போனாலும் நல்லா அப்படிங்கிறதுக்கு வந்து இது என்னென்ன உதிரி பாகங்கள் என்னென்ன இருக்கு, எது இதெல்லாம் முக்கியமானது அதை பத்தி சொல்லுங்க. கலப்பி முட்டி பறவை சுல்லாஞ்சி குச்சின்னு ஒண்ணு ஓட்ட போடணும். அது போட்டு மூடி கீவி அதில் தொலையில் அடிச்சு கவுரு போட்டு ஆடாத வரிஞ்சு அப்புறம் கொண்டாந்து கலப்பையில கட்டி கொழுவு கொண்டிய தவறு பிடிச்சி கொண்டி அடிச்சு தான் கொழுவு மாட்டுவாங்க. இப்பதான் பட்டை கொழுவு வந்துச்சு 4 ஆணி வச்சு அடிச்சு போடுறாங்க. அன்னைக்கு கொண்டி இப்படி வளவா இருக்கும். அதை அங்கே அடிச்சு விட்டு தவறு போட்டு அடிச்சு விட்டு தான் கொழுவு அடிப்பாங்க. அது உட்டு கொழுவு. அப்ப அது ஓட்டிக்கிறணுங்க. அப்புறம் இப்ப பட்டை கொழுவு வந்துருச்சு. இப்ப ஆணி வச்சு
4 ஆணி வச்சுட்டோம். நுகம் பூட்டாங்க நீ இது முன்ன தேவைப்படுது களத்துக்கு. இது அதை கூட்டிவிட்டு கூட்டி நீர்த்து தான் அந்த களத்தி எடுத்து கருவு தெரியாத வச்சு இந்த நவத்து மாலை வச்சு கட்டுவோங்க. கட்டி அப்புறம் தான் மாட்டை ஓட்டுவீங்க. ஒரு வலை மாட்டுறதுக்காக அந்த கவத்தை மாட்டி அதில் 4 சுத்தி அப்புறம் இங்க கொண்டாந்து ஒரு பிக்கு போட்டு அப்புறம் நோத்தல் போட்டு கட்டி அப்புறம் ஓட்டுவீங்க. நோகம் இதுதான் பூட்டாங்கனி. இதுல போறது அடுத்தது பாத்தீங்கன்னா கருவுத்தடி இருந்த பொண்ணு கலமோலி, அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சுல்லாடி குச்சி, அதே மாதிரி கலப்ப கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில மரங்கள் தான் வந்து இந்த கலப்பைக்கு போறதா சொல்றாங்க. அது என்னென்ன மரம்? பொரிச்சா கருவேலா. சரி, இந்த கருவுத்தடி என்ன மரம் போட்டு பயன்படுது? கருவுத்தடிக்கு ஆச்சா மரம். ஆச்சா இல்ல கருங்காலி இந்த மாதிரி. ஆச்சான தவிர்த்து வேற எதுவும் போட்டா எல்லாம் நிக்காது. கருங்காலி கூட ஓனையா வளர்த்துக்கிட்டு இருக்கும். ஆச்சா மரம் மட்டும் நேரம் கம்பியாட்டும். இதுதான் அந்த கருவுத்தடிக்கு போறது. அன்னை காலத்துலயே ஒரு மரம் அந்த கருவுத்தடி வாங்கினா 100, 150, 200. அந்த காலத்துல பழைய காலத்துல இரும்பு மாதிரி விலை அதுக்கு அப்பயா. ஆமா. இப்பெல்லாம் வாங்கினா ஒண்ணு 1000 ரூபாய். 1000 ரூபாய் கொண்டாடுறதில்ல. அது மாதிரி கிடைக்கிறதே இல்ல. சொல்ல அலங்காட்டுக்கு போறதில்ல. ஊஞ்சி மரத்துல தான். ஆமா, ஊஞ்சி மரம் தான். அதை தவிர வேற எல்லாம் அதில் ஒன்றும் லாக்கி போடுறது. காரணம் கேட்டது மாட்டுக்கு வந்து வெயிட் இல்லாம இருக்கணும். வெயிட் இல்லாத ஒரு அலுங்கல் இல்லாத வருது. அதுக்காக தான் அந்த ஊஞ்சி மரத்தை முழுன்னு வருது. அதுல கவலையா ஒரு மாடு பரவன மாடு ஒண்ணு இருக்கும். அந்த பரவன மாட்டுல அந்த பரவாத மாட்டை பூட்டி 2 ஆளு, ஒரு ஆள் முன்ன பிடிக்கணும். புறவுக்கு போகணும்னா ஒரு ஆள் தள்ளணும். புறவுக்கு மாட்டு தள்ளணும். தள்ளி போய் அங்க தண்ணி மோட்டர் தாவல போய் தண்ணி மொண்டாலும் நல்லா வெறும் பெரியா ஓட்டிட்டு வந்து அப்படி ஒரு 2 நாளைக்கு ஓட்டணும். அப்படி ஓட்டி பழக்கிக்கிட்டா அப்புறம் புறவுக்கு முன்னுக்கு போய் பழகிக்கிட்டுன்னா அப்புறம் ஒரே ஆளு முன்ன பிடிச்சிக்கிட்டா ஒரு ஆளு ஓட்டினா எவ்வளவு காட்டில் அந்த மாதிரி கவலை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கரா வெள்ளாம வச்சா அதே கட்ட முடியாது. அதே பாய்க்கிறது இன்னும் 10 மணி ஆனா 2 ஜோடு கைச்சோடு தண்ணி வரும். அது எம்ட்டுக்காடு பாடி அப்படித்தான் ஓட்டி பண்ணணுங்க. அப்ப அதுல நெல்லெல்லாம் நட்டுருக்கீங்களா? நெல்லுலாம் நட்டுக்கிறோங்க. அதெல்லாம் நெல் நட்டுக்கிறோங்க, அரும்பு போட்டுக்கிறோம், எல்லாமே பண்ணிக்கிறோம். அதுலயே கவலை இருந்துச்சு அந்த மாதிரி. ஆமா, அப்பெல்லாம் மோட்டார்ல இதெல்லாம் மத்த பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது எங்க பாட்டன் காலத்துல இருந்தா அப்புறம் எங்க அப்பா எங்க அப்பனுக்கு போறவன் அப்புறம் நாங்க இதே பொழப்பு தான். இதே விவசாயம் தான். ஆமா, இது பொழைச்ச மாதிரி ஒண்ணும் பெருசா தெரியல. அப்படித்தான் ஒண்ணு ஏத்த மறைக்கிறதுக்கு வந்து சரியா அதோட உதிரி பாகங்கள் நிறைய இருக்கும். ஆமா, அதுல என்னென்னலாம் இருந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்லப்பா. அதான் வாளுகவர், வடக்கவர், சாலுபரி, அப்ப சாலுபரி, அப்ப தும்பி மாட்டு தோல்லத்தான் தும்பி. அவங்க மாதிரி வந்து தும்பி தைச்சி மூட்டி கொடுத்தா தான் ஓட்டணும். ஓட்டினா முன்னால ஒண்ணு உருளை ஒண்ணு சின்னதா கீழே வாளுக்கு ஒரு கீழே விழுவாங்க. நடுவுரலையா அது இங்க. அப்புறம் அங்க தண்ணி உருளை ஒண்ணு அடி உருளை, அதுல தான் ஊசி குத்துக்காலு, தோரண பழவை எல்லாம் மெதி மரம் எல்லாம் இருக்கும். அதுல 2 பக்கமும் காடி வாங்கி உருளைக்கு முளையடிச்சு அதுல போட்டுருவோங்க. அதுல போட்டு மேல வண்டி இருக்கும், காது போல ஒரு 2 இருக்கும். அதுல வண்டிக்கு கருத்து ஜோடு போட்டு அந்த காது போலவியில் போட்டு வாளுக்கு வடக்க வச்சா அதில் போட்டுருவோங்க. கீழே இந்த தண்ணி இதுக்கு இல்லை உருளை, அதில் இது வால் கவுரு மேலே கருது வடக்கவரு, கீழே கருது வால் கவுரு. அது அந்த வண்டி தண்ணி மொண்டு ஓட்டினா அந்த வண்டி அப்படியே கரன்னு சுத்தும். இந்த உருளையும் சுத்தம். இப்ப சொல்ல போனா நடு உருளை, அடி உருளை, மேல் உருளை, தோரண பலவை இந்த மாதிரி வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா வால்கவரு, அடிக்கவரு, மேல் கவரு, வடக்கவரு, கீழ் கவரு, வடக்கவரு, மேல் கவரு. அதுக்கு மேல இழுக்கவர் தனியா, இழுக்கவர் தனியா மாட்டுக்கு வச்சுட்டு இருப்பாங்க. இது தனியா போட்டு தனியா ஒரு இழுக்கவர் வச்சிருப்பீங்க. சரி, அதுக்கு கீழே அந்த தண்ணி முளறது ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது பேரு அதை பத்தி சொல்லுங்களேன். சாலுபரி ஓட்டி அந்த ஆளுக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டு போவாங்க. பிடிச்சிட்டு போய் பக்கமா போய் மாடு பக்கமா வந்துடும். அது இன்னும் ஒரு இழுப்பு விட்டா தண்ணி நிறைய மொண்டு போய் அந்த கீழே போய் தான் அந்த சாலுபரிங்கிறது போய் தண்ணி மொள்ளும். தண்ணியில ஒரு இழுப்பு இழுத்தா தான் அங்க தண்ணி மொள்ளும். தண்ணி மொண்டுக்குச்சுன்னா விட்டுட்டு அப்புறம் ஓட்டினா கொஞ்சம் தூரம் போன வாட்டி அப்புறம் அந்த வடத்து மாடு குஞ்சணும். சொல்ல போனா ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி இழுத்து தான் அப்படித்தான் பண்ணணும். சும்மா இல்ல, காலையில இருந்து ஓட்டினா 10 மணி மட்டும் ஓட்டினா அவனுக்கு போதும். அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நல்லா இருந்துச்சு. இப்ப எல்லாம் காட்டின மாதிரி
அப்போ உழவு 4 உழவு 5 உழவு ஓட்டுவோங்க. வயல் அடித்தா முதல்ல சேர்ந்து 2 உழவு ஓட்டுவோங்க. பின்னால் 2வது சேர்னா அதுக்கு 2 உழவு. கடைசி சேர் ஓட்டங்களை 3 உழவு ஓட்டி நிறுவி நிலமையை நட்டு விடுவோங்க. அப்போ தண்ணி நல்லா நிற்கும். நோவு இல்லாத ஒன்றும் இல்லாத நாங்கள் வெள்ளாமை அடிச்சுங்க. அப்படி அதிகமாக ஊரியா உரம் போடாத. இப்போ அன்றைக்கே உழவு ஓட்டுறோம். அப்பி பயிற்சி நட்டு போடுறோம். அதுக்கு உரம் போடுறோம், ஊரியா போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம். என்னுடைய அண்ணன் இவர் தான் கணேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான். இந்த மாட்டு மேலே ரொம்ப ஒரு விருப்பத்தோட தான் இந்த மாட்டி வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாட்டில் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதெல்லாம் போய் இதுக்கான உழைக்கிறது, இந்த மாட்டை மேய்க்கிறது, இதுக்கு தீனி போடுறது, இதுவே பெரிய கஷ்டம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு உயிருள்ள ஜீவனை வச்சு வளர்த்துறதுனா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி வளர்த்தக்கூடிய என்னுடைய அண்ணன் கணேசன் அவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இப்போ இந்த மாட்டை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காளை மாட்டை வளர்த்துற இதுக்கு என்னென்னலாம் போட்டு எப்படி இதை பராமரிக்கிற அதை பத்தி சொல்லுப்பா. சோளத்திட்டு, நெல்லம்பில்லு, கள்ளக்கொடி, அனைத்து பில்லு, மக்கா சோளத்திட்டு எல்லாம் போட்டு பராமரிப்பு. இதுக்கு ஒரு ஆள் டெய்லியும் ஒரு ஆள் பராமரிப்பு இருக்கணும். இல்லைன்னா இழைச்சி போயிடும். இல்லைன்னா இது சத்து இருக்கு. காட்டுல கொண்டு போய் நேரடியாக மேய்ப்போம். நாங்கள் போட்டு விட்டா அது காட்டுங்கள்ல பொறுக்கிட்டு தெரியும். தண்ணி அப்பதான் நல்லா குடிக்கும். குடிச்சுன்னா தான் இருக்கும். சரி, இந்த மாடு வந்து இப்ப ரொம்ப கொம்பு சின்னதா இருக்குது. இந்த மாடு வளர வளர இதனுடைய கொம்புலாம் வளர்ந்துரும். இந்த கொம்புக்குன்னு சொல்லி தனியா பராமரிப்பு பண்ணணுமா? கொம்பு அது வளர்த்தி ஒரு முளை வந்துச்சுன்னா அதை அறுத்து விட்டு இலக்கி விடணும். இலக்கி விட்டு அப்புறம் அதுக்கு மேல சிலங்கி இது மாதிரி நிறைய எல்லாம் பண்றாங்களா? அது எப்படி கட்டலாம்? அது இப்ப எல்லாம் யாரும் கட்டுறதில்ல. கட்டாதனால கொம்பை அரிச்சு விட்டு இலக்கி விட்டு இது இலக்கி விட்டுருவீங்க. சரி, இந்த மாட்டுக்கு போடக்கூடிய இந்த கயிறு இப்ப போட்டிருக்காங்க இல்லையா? இப்ப என்னென்ன கயிறு யூஸ் பண்றீங்க இந்த மாட்டுக்கு? முன்னால மூக்கணாங்கவுரு, கொம்பு கவுரு, அப்புறம் கவுரு எல்லாம் போடணும். இதுக்கப்புறம் அடுத்து மொகர் சிண்டு அப்படிங்கிறது தான். அந்த மொகர் சிண்டு அப்படிங்கிறதா மொகர் சிண்டுல போட்டோம்னா இழுத்து பிடிக்க முடியாது. மூக்கணாங்கவரும் கொம்பு கவரும் போட்டா தான் இழுத்து பிடிக்க முடியும். இந்த மாட்டு வந்து அடக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த மூக்கணாங்கவரும் கொம்பு கவர் இருந்தா மட்டும்தான் இந்த ஏறு ஓட்டுறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு இது சம்பந்தமா நமக்கு பயன்படும். மொகர் சிண்டுல போட்டோம்னா இழுத்து பிடிக்க முடியாது. இது இழுத்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏர் ஓட்டிதான் அப்புறம் வண்டி ஆட்டுக்காட்டுக்கு சோளம் வரைக்கும் போவாங்க. கலப்பை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆட்டுக்காடு போய் வேர்ச்சி விட்டு வரணும். அந்த மாட்டு வண்டி ஓட்டும் போது அது எந்த மாதிரி ஓட்டி பழக்குவீங்க? அது இதே மாதிரி தான். முன்னாடி ஒரு ஆளை பிடிக்க சொல்லி ஒரு ஆள் ஏறி உக்காந்து ஓட்டுவாங்க. இப்ப நான் மாட்டு வண்டியில இங்க எடுத்துட்டு ஓடாதா? அது பழக்கத்துல ஓட்டினாலும் ஓடும். அது நாம தான் சாக்கிரத்தையே ஓட்டணும், ஓட்டி பழக்கிடணும். அதுக்கு எப்படி இன்னும் வயசு கொஞ்சம் மாட்டுக்கு ஆகணுமா? இல்ல இன்னும் கொஞ்சம் பெருசா? 5 மாசம் ஆகணும். இன்னும் கொஞ்சம் பெருசானா தான் ஓட்ட முடியும். பாருங்க, இதுல இருக்கிற உதிரி பாகம் இதுதான். கலப்பிக்குள்ளதா ஒரு மரத்தை போட்டு கருவுதடி மாதிரி போட்டிருக்காங்க. முன்னால இருக்குதான் நுகம், பூட்டாங்கனி, இது எல்லாமே இதுதான் இதில் கூடி இப்போதைக்கு இருக்கக்கூடிய பழக்கிறதுக்கான உதிரி பாகங்கள். பாருங்கள், இப்போ இந்த காளமாட்டு கண்ணுக்குட்டிக்கு என்னுடைய அப்பாவும் என்னுடைய அண்ணனும் வந்து இப்போ ஏர் ஓட்டி கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இதை குறிப்பாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பாடம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்க வைக்கிறாங்களோ அது மாதிரி தான். இப்போ ஒரு குழந்தைய வந்து எல்கேஜி, யூகேஜி, 1வது, அதேமாதிரி 5வது, 10வது, 12வதுன்னு படிச்சுட்டு அதுக்கு மேலே டிகிரிக்கு போகிறாங்களே, அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சின்ன வயசில் தான் அந்த மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க. அதே போல் தான் இந்த மாட்டு கண்ணுக்குட்டியும் ஒரு குறிப்பிட்ட வயசில் கற்றுக் கொடுத்தா தான் வந்து அது அழகாக கற்றுக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து இந்த மாதிரி ஏர் ஓட்டி பழக்கி விடுவாங்க. அடுத்து வந்து மாட்டு வண்டி வச்சு ஓட்டி பழக்குவாங்க கொஞ்சம் பெருசான பிறகு. அதுக்கு பிறகு அப்போல்லாம் கவலை ஓட்டிட்டு இருந்தாங்க, ஏத்தம் அப்படிங்கிறது. அந்த ஏத்தம்லாம் ஓட்டி பழக்கம் முதல் வேலை. அதான் 1வதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஆ இ அதே மாதிரி 1, 2 ஏபிஜிடி அப்படிங்கிற மாதிரி கற்றுக் கொடுக்குற மாதிரி முதல் வேலையாக இந்த உழவு ஓட்டுறதை எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காடு ஓட்டுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இதை கற்றுக் கொடுக்கும்போதே அந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு எழுத்தினுடைய ஒரு பேர் ஆ அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு சொன்னால் தான் புரியும். அதே மாதிரி தான் இந்த மாட்டுங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க. ஹாய் ஹாய் அப்படின்வாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்னில் திரும்புது அப்படின்னா அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். இது அப்படின்னா ஹாய் ஹாய்னா போ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி அப்படிங்கிற இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அந்த டர்னுங்களை வந்து திரும்புகிற மாதிரி அதுக்கு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள டர்னிங்கில் கரெக்டாக திரும்பும், ஒரு சில மாடு திரும்பாது. இதில் வந்து சொல்லுவாங்க இடது மாடு வலது மாடுன்னுவாங்க. அந்தந்த மாடு அந்தந்த லைனில் தான் நிற்கும். குறிப்பாக வந்து இந்த நுகம் அப்படிங்கிறதுல வந்து அந்த பூட்டாங்கனியில் வச்சு அந்த மாட்டை கரெக்டாக அந்த வந்து களத்தில் வந்து பூட்டிடுவாங்க. அது பூட்டின பிறகு அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது கரெக்டாக அந்த இடத்து மாடுனா அந்த இடது மாடு அந்த இடத்து பக்கமே போய் நின்றுக்கும், வளர்த்து மாடுனா அந்த வளர்த்து பக்கமே போய் கரெக்டாக நின்றுக்கும். அதை வச்சு தான் அந்த மாடு கரெக்டாக இது இடத்துல போகும்பா இது வளத்தில் போகும்பா அப்படின்னு சொல்லி ஓட்டுவாங்க. இது வந்து காலங்காலம். அதே மாதிரி இந்த மாட்டு வண்டிங்களுக்கும் அப்படி தான் பயன்படுத்துவாங்க. இந்த மாடு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல போகிற மாடு அந்த கரெக்டாக இப்போ எப்படி பழக்கிறாங்க இல்லையா, அது இடத்து பக்கம் போய் நின்னா அந்த இடத்துலையே தான் போகும். அது வேறு இருந்தால் மாற்றி போட்டிங்கன்னா வண்டி இழுக்காது, ஒழுந்துரும், அந்த மாதிரிலாம் பண்ணும்.
ஆனால் குறிப்பாக வந்து இந்த மாதிரி தான் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ அது இது முடிஞ்ச உடனே இந்த ஏர் ஓட்டுறது முடிஞ்ச அடுத்த செகண்டு என்ன பண்ணுவோம், மாடு கொஞ்சம் பெருசாக வளர்ந்துடும். அப்புறம் வளர்ந்த பிறகு அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாட்டு வண்டி அப்படிங்கிறத இந்த மாட்டு வண்டியை வச்சு பழகுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட வெயிட் வச்சு இந்த மாதிரி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, காடு வந்து குரங்காடாக இருக்கணும், ஏகப்பட்ட காலமாக ஓட்டி போட்ட குரங்காடு அப்படிங்கிறப்ப இந்த காட்டில் எந்த வெள்ளாமை இல்லாமல் அதுவும் புழுதி இருக்கணும், மண் இருக்கணும். அந்த மண் இருக்கக்கூடிய அந்த காட்டில் தான் வந்து இதை ஓட்டுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஏர் ஓட்டினாலும் எடுத்துக்கிட்டு வேறு பக்கம் ஓடிச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. முதல்ல ஓட்டும் போது என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் முன்னால் இந்த மாதிரி மாட்டை அந்த கயித்தை போட்டு பிடிச்சிட்டு இப்படியே இழுத்துட்டு சுற்றிட்டு வரணும். அது கொஞ்ச நாள் அப்படியே சுற்றி சுற்றி பழகினா தான் அது இப்படி தான் போக மாட்டேங்கிறதுன்னு அது ஒரு வலிக்கு வரும். அப்படி டைமிங்கில் வந்து இந்த மாதிரி குரங்காட்டில் ஓட்டாமல் இந்த மாதிரி வேறு இடத்துல ஓட்டிகிட்டு இருக்கும்போது ரோட்லேயோ வேறு இடத்துலையோ ஓட்டும் போது என்னென்னு கேட்டால் இது எடுத்துகிட்டு எல்லாம் ஓடி போயிடும். அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டால், இந்த வயல் பார்த்திங்கன்னா உழவு ஓட்டுறது வந்து இந்த மாதிரி குரங்காட்டில் தான் ஓட்டுவாங்க. அதே மாதிரி இந்த மாட்டு வண்டி ஓட்டி கற்றுக் கொடுக்குறதும் வந்து இந்த குரங்காட்டில் தான் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு மேலே அழகாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஓட்டுவாங்க. ஆனால் இது வந்து இந்த கவலை ஏத்தம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல அதை கற்றுக் கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து சிறப்பாக சொல்லப்போனால் அந்த ஏத்தம் இறைக்கும் போதே தான் கற்றுக் கொடுத்தாகணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாரி அப்படின்னுவாங்க. இப்போ கிணத்து மேட்டில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வாரி. அந்த வாரி வந்து பார்த்திங்கன்னா, அந்த வாரிங்கிறது அந்த மாடு முன்னாலையும் போயிட்டு வரதுக்கு பேர் தான் வாரி அப்படின்வாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏத்தம். அந்த ஏத்தத்துக்கானது பார்த்திங்கன்னா நடு உரலை, அதேமாதிரி அடி உரலை, மேல் உரலை, அப்புறம் தோரணக்கால்னுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்குது, அங்கே நிறைய விஷயம் இருக்குது. அதை உங்களுக்கு எடுத்து போட போகிற வீடியோ, அது என்னென்ன ஐட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இப்போ நான் சின்ன வயசில் அந்த மாதிரி கவலையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். எங்கள் அப்பாவே இறைச்சிருக்கிறாரு. நாங்களாம் எங்கள் அப்பா கவலை இறைக்கும் போது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அழுவுங்க. இந்த மாதிரி அழுவும் போது இப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டால், கவலை அரைக்கிறதே பெரிய விஷயம். அந்த கவலை அரைக்கும் போது மேலே தோல் மேலே எங்கள் அப்பாலாம் எங்களை எடுத்து உட்கார வச்சுக்குவாங்க. உட்கார வச்சுக்கிட்டு அந்த கவலையை இறைப்பாங்க. கரெக்டாக என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அந்த முன்னாடி பின்னாடி மாடு போயிட்டு இருக்கோம், அந்த கவலையை வந்து கரெக்டாக அது மேலே உட்கார வச்சுட்டு அந்த வடக்கூர் மேலே உட்காந்து நாங்களாம் சொகுசாக பயணம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அண்ணன், நான் எல்லாம், எங்கள் அப்பா எங்கெல்லாம் அந்த மாதிரி தான் வளர்த்தினார். அந்த மாதிரி ஒரு சிறப்பாக அவன் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஏர் ஓட்டுற காலத்தை, அந்த மாதிரி ஏத்தம் இறைக்கிற காலத்தில் வந்து அந்த மாதிரிலாம் ஓட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான முறையில் தான் இந்த மாட்டு கன்றுக்குட்டிக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. இதை கற்றுக் கொடுத்துட்டு இது பெருசான பிறகு இவங்க பெருசாக எல்லாம் போய் எங்கேயும் வேறு காட்டில் ஓட்டிலாம் சம்பாதிக்க முடியாது. யாரெல்லாம் எனக்கு உடம்பு ரொம்ப தொப்பியாக இருக்குது, நம்மளால் நடக்க முடியல அப்படிங்கிறவங்களும் இந்த மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா எந்த தொப்பியும் இருக்காதுங்க. உடம்பு ரொம்ப எக்ஸசைஸ் பண்ண மாதிரியே இருக்கும். இந்த ஏர் ஓட்டுறதுங்கிறதுலாம் அவ்வளோ சாதாரணமெல்லாம். அந்த காலத்தில் இந்த மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, ரொம்ப ஹெல்த்தாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் சும்மா சாதாரணமான கை இருக்குது, அவங்களுக்கு அந்த கையில் ஓங்கி படார்னு ஒரு அடி கொடுத்துட்டாவே நமக்கு மாத கணக்கில் வலிக்கும். அந்த மாதிரி ஒரு வலுவான உடம்புன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி ஏறு கூட நடந்தால் சிறப்பாக இருக்கும். பாருங்கள், இது வரைக்கும் என்னுடைய அப்பா, என்னுடைய அண்ணன், இது வந்து சிறப்பான முறையில் அவருடைய காடு தான். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு இந்த எருதுங்கள்லாம், இந்த காளை, சின்ன எருது காளை, இந்த காளைங்களை வந்து ஏறு பழக்கிறாங்க. இது மாதிரி வந்து சிறப்பான தகவல் இன்னும் ஏராளமாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கூடிய விரைவில் எடுத்து போகிறேன். என்னுடைய அப்பா பாரம்பரிய ஒரு விவசாயிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்னும் நிறைய தகவல் இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த இந்த மாதிரி சொல்ல போனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே இது மாதிரி இதுக்குள்ள மறைஞ்சி போச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வரைபடம் பொம்மையில தான் போய் பார்க்கணும். இப்போ கண்காட்சியில் தான் இந்த மாதிரி ஏர் ஓட்டினாங்க, இப்போல்லாம் வாழ்ந்தாங்கன்னு. இவங்க மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தில் நிறைய விஷயத்தை உங்களுக்கு எடுத்து போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மேட்ரைபன். நன்றி, வணக்கம்.